ராகு கேது பெயர்ச்சி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு நடக்குதுங்க. ஓகேங்களா? அப்போது மிதுன ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த ராகு, இப்போ 10ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு வருகின்றார். இந்த டயத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல முயற்சிகள் எடுங்க. ஓகேங்களா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கியங்கள் நல்ல நல்ல விஷயங்கள், ஒரு வேலைக்கு போகணும், இல்லைனா தந்தையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ராகு பகவானுடைய 3ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் பதிகின்றது. அப்போ தொழில் ஸ்தானமான விஷயத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் லாபங்கள் ஏற்படும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இடமாற்றங்கள் இருக்குது, பதவி உயர்வுகள் இருக்குது. நீங்கள் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் சரிதாங்க, அரசியல் இருந்தாலும் சரி தான், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரி தான், சாஃப்ட்வேர் துறை வேலை பார்த்தாலும் சரி தான், உங்களுக்கு பதவி உயர்வு இருக்கின்றது, இடமாற்றங்கள் இருக்கின்றது. இந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? கேது பகவான் 3ஆம் இடமான உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் வர போகிறார் இப்போ. ஓகேங்களா? அப்போ முயற்சிகளில் தடைகள், தாமதங்கள் எல்லாமே இருக்கும். உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பத்திரப்பதிவுத்துறை இது மாதிரி எழுத்துத்துறையில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனமாக எதாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுங்கள். முக்கியமாக பத்திரிகை துறையிலேருந்து வேலை பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புரட்சிகரமான சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை எழுதுவாங்க. அதன் மூலமாக மக்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்குமே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துவோங்க. கேது பகவானுடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது விழுகின்றது. இந்த டயத்தில் எப்படி இருக்குன்னா, மனசில் ஒரு சின்ன குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகப்படியாக தூண்டப்படும். சரிங்களா? கோவிலுக்கு போவோம், விரதம் இருப்போம், இது மாதிரியான ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இது மிக மிக சிறப்பு. அதை சார்ந்து நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மிக மிக சிறப்பு. பெரிய ஒரு உயர்நிலைக்கு நீங்கள் போவீங்க. அது இல்லாமல் வேறு மாதிரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா, அதன் மூலமாக மிகப்பெரிய அல்லல்களையும் தொந்தரவுகளையும் பட வேண்டி வரும். ஓகேங்களா? கேது பகவானுடைய 3ஆம் பார்வை ராசி மீது படுறதுனால உங்களுடைய பேச்சுக்கள்லே பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் சரி தான், அது அப்படியே வெட்டி விடுற மாதிரி சில பேர் பேசுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி பேச்சுக்கள் வந்துடும் இந்த டயத்தில். சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தை எல்லாமே பார்த்துக்கோங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. சொன்ன விஷயங்களில் இருக்கிற பாயிண்ட்டுகளை நோட் பண்ணிக்கோங்க. அதுபடி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா நாளுமே உங்களுக்கு சக்ஸஸான நாளாக மாறும்.